இப்போ இதுல ஃபர்ஸ்ட் கேஸ் இங்க பாருங்க, how many grams of silver are in 0.263 mole of Ag. அப்போ இப்போ எனக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் கொடுத்திருக்காங்க. 0.263 நம்பர் ஆஃப் மோல்ஸ் கொடுத்துட்டாங்க. இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா ரைட் வெயிட் கேட்டிருக்காங்க. how many gramsனா வெயிட் கேட்டிருக்காங்க. நம்ம நம்பர் ஆஃப் மோல்ஸ்க்கு ஃபார்முலா given weight divided by molecular weight. ஸோ அப்போ given weight divided by molecular weightனா நம்மளுக்கு வெயிட் தான் கேட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் மோல்ஸ் 0.263 அவங்களே கொடுத்துட்டாங்க. இத கிராஸ் மல்டிப்ளை பண்ணா மாலிகுலர் weight of Ag, that is molecular weight. இங்க Agங்கிறதுனால இது atomic weight, that is given weight divided by atomic weight. ஏன்னா இவங்க atoms கொடுத்திருக்கிறதுனால நம்ம atomic weight போட்டுக்கலாம். atomic weight of Ag வந்து 108. இத பண்ணீங்கன்னா given weight கிடைச்சிரும். சரியா? அடுத்த கேஸ் பாருங்க, how many atoms are 1 into 10 to the power minus 3 gram lead. இங்க பிரச்சனை என்னன்னா நம்மளுக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸ் கேட்கல, அதுக்கு பதிலா நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆஃப் லெட் கொடுத்திருக்காங்க. நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆஃப் லெட் கேட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆஃப் லெட்னா பிபி யோட நம்பர்ஸ் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. எத்தனை நம்பர் இத்தனை கிராம்க்குள்ள இருக்கும் அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. சரியா? ஓகே. சோ இப்போ கிராம் ஆஃப் மோலுக்கு எவ்வளவு நம்பர் இருக்கும்? இல்ல, கிராம் ஆஃப் மோல் வந்து கிராம் கிடையாது. ஆக்சுவலா கிராம்ங்கிறது வெயிட். இவ்வளவு கிராம்ஸ் இருக்கும்போது இவ்வளவு வெயிட் இருக்கும்போது எவ்வளவு நம்பர்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. மோலை பத்தி இங்க பேசவே இல்லை. பட் இருந்தாலும் மோல்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸி. மோல் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா given weight அவங்க கொடுத்திருக்காங்க. given weight என்னது 1 into 10 to the power minus 9 கிராம். அப்ப நான் given weight என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாருங்க. given weight கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதாவது நம்பர் ஆஃப் மோல்ஸ் முத கண்டுபிடிக்க போறேன். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் லெட் பிபி எவ்வளவு கண்டுபிடிக்க போறேன். எவ்வளவு இருக்கும்? given weight divided by given weight of lead divided by atomic weight of lead. atomic weight of lead 207 நினைக்கிறேன். ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. பீரியாடிக் டேபிள் கையில இருக்கான்னு பாருங்க. இல்லையே மேம். சரி, ஓகே, ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. 208 தான் நினைக்கிறேன். ஆ 207 ரைட். ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறது நம்பர் ஆஃப் மோல்ஸ் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் பிபி. ஆனால் அவங்க கேட்டிருக்கிறது நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ஈஸி. நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு, அதாவது நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆஃப் பிபி கேபிட்டல் என்னங்கிறது நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆஃப் த கரஸ்பாண்டிங் ஆட்டம். ஸோ தட் இஸ் இந்த கரஸ்பாண்டிங் ஆட்டத்துக்கு எவ்வளவு நம்பர்ஸ் உள்ள இருக்கு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு நம்ம நம்பர் ஆஃப் மோல்ஸை ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சிருப்போம். ரொம்ப சிம்பிள்ப்பா. அந்த நம்பர் ஆஃப் மோல்ஸை அப்படியே 6.023 into 10 to the power 23 ஆல மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு கிடைச்சிடும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன், நம்பர் ஆஃப் மோல்ஸ் 10 to the power minus 9 கொடுத்துருக்காங்க. divided by 10 to the power minus 7, 9 divided by 207 into 6 into 10 to the power 23. அவ்வளவுதான். இப்போ அவங்க கேட்டது நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். ஆனா நான் என்ன பண்ணிருக்கேன், நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் பிபி கண்டுபிடிச்சு அதுல இருந்து ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணிருக்கேன். அவ்வளவுதான். ரொம்ப ரைட். அவ்வளவுதான். ரொம்ப ஈஸி. சரியா? அடுத்து இது வந்து மோல் கான்செப்ட், ஸ்டாக்கியோமெட்ரி கான்செப்ட். இது அப்புறமா பார்க்கலாம். இந்த क्वेश्चन வேணா. இப்போ இதுல போ. வாட் இஸ் தி மாஸ் ஆஃப் 4 moles of aluminum atom? இது ஆல்ரெடி பண்ணிட்டோம். கால்குலேட் தி மாஸ் ஆஃப் 6.022 into 10 to the power 22 atoms. இப்போ இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ரைட், அதாவது வெயிட் கொடுத்திருக்காங்க, வெயிட் கேட்டிருக்காங்க. ஆனா வெயிட் கேட்டிருக்காங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா, வெயிட்டையும் நம்பர் ஆஃப் மோல்ஸையும் ரிலேட் பண்ண ஃபார்முலா தான் நம்மளுக்கு தெரியும். given weight divided by atomic weight. கரெக்ட்டா? ரைட். ஆனா நம்மளுக்கு என்னன்னா வெயிட் கேட்டிருக்காங்கன்னா அட்டாமிக் வெயிட் வேணும். ஹீலியத்தோட அட்டாமிக் வெயிட் 4, நம்பர் ஆஃப் மோல்ஸ் வேணும். ஆனா நம்ம நம்பர் ஆஃப் மோல்ஸே இல்ல பாத்தீங்களா? அதுக்கு பதிலா என்ன பண்ணிருக்காங்கன்னா நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கொடுத்திருக்காங்க. நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கொடுத்திருந்தாங்கன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்குரிய ஃபார்முலா என்னது சொல்லுங்க? நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வெயிட் பை வெயிட் கொடுத்திருந்தாங்கன்னா தான் அது. given weight கொடுத்திருந்தாங்கன்னா தான் அது. கேட்டிருக்காங்க. வெயிட் கேட்டிருக்காங்க, அதை விட்டுருங்க முத. ஏன்னா வெயிட் வேணும்னா நம்மளுக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸ் வேணும். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்பர் ஆஃப் மோல்ஸை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யலாம், நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இங்க ஆல்ரெடி இருக்கு. அப்ப நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா இருக்கு? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஹீலியம் from the number of atoms. ஓகே. என்ன பண்ணலாம்? given number of atoms இருக்கா? given number of atoms divided by 6.023 into 10 to the power 23 இருக்கா? செக் பண்ணுங்க. நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு அதான் ஃபார்முலா. அப்போ முதல்ல நான் என்ன பண்றேன், நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காண்டி என்ன பண்றேன்னா given number of atoms 6.022 into 10 to the power 22 divided by
6.023 into 10 to the power 23 அப்ராக்சிமேட்டா ரெண்டுமே கேன்சல் ஆகி என்ன வரும்னா 10 to the power -1 வரும். இப்போ நான் நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன். சரிங்க மேம். ரைட்டா? இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் இருக்கு. அவங்க கிவன் வெயிட் தான் கேட்டிருக்காங்க. அட்டாமிக் வெயிட் 4 கிராம். அப்போ வெயிட் இஸ் ஈக்குவல் டு 4 into 0.1 that is 0.4 கிராம். 0.4 கிராம் கரெக்டா? 0.4 கரெக்ட் மேம். ரைட், அவ்வளவுதான். அதாவது என்னன்னா ரெண்டு ஸ்டெப்பா பண்ணிருக்கேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நம்பர் ஆஃப் மோல்ஸ் இருந்தா தான் வெயிட் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு கிவன் வெயிட் டிவைடட் பை அட்டாமிக் வெயிட். அப்ப நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஃபார்முலா என்ன? ஏன்னா இவங்க கொடுத்துருக்கிறது கிவன் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் அதே கான்செப்டை யூஸ் பண்ணி இங்கே கண்டுபிடிச்சிருக்கேன். ஓகே தானப்பா? ஓகே மேம், புரிஞ்சிருச்சு. ரைட். அடுத்தது வாட் இஸ் த மாஸ் ஆஃப் 5 மோல்ஸ் ஆஃப் Fe? இது ரொம்ப ஈஸி. ஏன்னா என்ன கொடுத்துருக்காங்க, வெயிட் கேட்டிருக்காங்க. 5 மோல் ஆஃப் Fe எடுத்திருக்காங்களா? ரைட், 5 மோல் ஆஃப் Fe எடுத்திருக்காங்க. Feயோட வெயிட் வந்து 56 பா. அட்டாமிக் வெயிட் வந்து 56. இந்த மாதிரி இதெல்லாம் நான் எப்படி பண்றேன்னா இன்னும் போக போக ஃபெமிலியர் ஆயிரும்ப்பா. ஏன்னா லெட்டோட வெயிட் 207 இதெல்லாம் அப்படியே ஃபெமிலியர் ஆயிரும். கவலைப்படாதீங்க. இதை போய் தனியா உட்காந்து மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் இப்போ வேணும்னா என்ன? நம்பர் ஆஃப் மோல்ஸ் அவங்க கொடுத்துட்டாங்க. கிவன் வெயிட் தான் வேணும் டிவைடட் பை அட்டாமிக் வெயிட் ஆஃப் Fe. அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் என்ன வருது நம்மளுக்கு? 56/5. ரைட். ஸோ 56 into 5 கிவன் வெயிட் தானே கேட்டாங்க. ரைட்டா? ரைட், ஓகே. அவ்வளவுதான், இது முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த கான்செப்ட் இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியா இருந்தது. இன்னொரு கான்செப்ட் பார்க்கலாம். சரிடா? ஓகே, இதோட அடுத்த இதுல போட்டுக்கிடுவோம் அதை பார்க்கலாம்.